இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஊரில் அந்த டொமேட்டோஸ் அந்த வைன்னு கிடைக்கும் யூஎஸில். ஸோ ஐ ஹாவ் அ கப்புள் ஆஃப் தோஸ் ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ ஐ டுக் லைக் 10 or 12 தக்காளிஸ் and then I cut them into small cubes. The size வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இது எல்லாம் முஷ் ஆகுன்றதுனால I usually try to cut it to a smaller size. So when it cooks down it kind of blends very well. அப்புறம் சால்ட்டு, இந்த கோஷர் சால்ட்டுன்னு கிடச்சிதுன்னா பாருங்கள், அது வந்து பிக்கிள் இல்லை தொக்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ யூஸ் டேபிள் சால்ட், பெருங்காயம், ஆயில் அண்ட் தென் காரப்பொடி வச்சுருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் that we need. Okay, 2 more items I forgot to mention in the initial listல வந்து கடுகு and then கொஞ்சோண்டு புளி பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பெரிய பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் மீடியம் ஹீட். இந்த பேன் வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம்டாக இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா கலர் இருக்கும்போது அடிப்பிடிக்காமல் பேர்ன் ஆகாமல் வரும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு போர் சம் ஆயில். You have to be a little generous with the oil. So இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுது. ஸோ I'm going to put a tablespoon or of கடுகு. அதே உங்கள் தக்காளி தொக்குவோட அளவை பொறுத்து தான் நீங்கள் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ப்ரொப்போர்ஷனேட்டாக எடுத்துக்கணும். கடுகு, அகெயின் பெருங்காயம் கூட you have to be very generous because it gives a very nice flavor for the தொக்கு. அதனால் just put like a few squeezes. நான் வச்சிருக்கிறது பவுடர் பெருங்காயம், which is easy and it blends very well. If you want கட்டி பெருங்காயம், you can fry it in a little bit of oil, take it out and then பொடி பண்ணி போடணும். ஸோ நீங்கள் இது வந்து நிறைய போட்டுருமோன்னு பயப்பட வேண்டாம். You can see like for the amount of தக்காளி I took, I'm squeezing like a good dozen times. ஸோ இது வந்து அந்த தொக்குக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ கடுகு வெடிச்சிட்டு நான் கட் பண்ண தக்காளியெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறேன். So you're just going to give it a good stir. So I am going to add the salt. Again சால்ட்டும் வந்து ஒரு 10 தக்காளிக்கு இந்த அளவு எடுத்துருக்கேன் சால்ட். I think this will be about a tablespoon. Again there is you have to be a little generous with the salt. If you want to be cautious, கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் டேஸ்ட்டை பொறுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ 5 minutes ஆகிடுது நம்ம தக்காளியை போட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளதளன்னு கொதிக்கும். இப்போ 25 minutes ஆகிடுது நான் ஆரம்பித்து. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். You can see how it has reduced a little bit more. So every time இந்த மாதிரி கலரும்போது see if you can mush the tomatoes a little bit. ஸோ தனித்தனியாக துண்டாக இல்லாமல் it mushes. இப்போ வந்து ஒரு 40 minutes ஆகிடுது. யூ see how the தொக்கு வந்து நல்லா குக் டவுன் ஆகிடுது. குவான்டிட்டி வந்து குறைஞ்சிடுது and you don't have much separate pieces. ஓரளவு நல்லா blend ஆகிடுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் மிளகாப்பொடியும் புளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ புளி பேஸ்ட்டு வந்து டேங்குக்கோசரம் போடுறோம். பேஸ்ட் இஸ் டெஃபினெட்லி இட் பிளெண்ட்ஸ் வெல். அது இல்லைன்னா வந்து தண்ணியில் சோக் பண்ணி அந்த ஃப்ரெஷ் டேமரின்னா அப்படி பண்ணோம். நான் வந்து இது நாட்டு தக்காளி ஓரளவு ரைப்பாக இருந்ததுனால கொஞ்சம் டேங் இருக்குது நான் வாங்கின தக்காளிக்கு. அதனால் ஐம் புட்டிங் மேபி லைக் half a teaspoon of the paste. So I just go in and blend it like this. You can see it also gives a little bit of color for the tokku, but definitely it will add the tang. இப்போ நெக்ஸ்ட் வந்து மிளகாப்பொடி.
ஸோ மிளகாப்பொடியும் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 1 heaping teaspoon and maybe add a little bit more. ஸோ ரொம்ப காரம் பிடிக்கும், அதாவது வந்து காரத்தை குறைச்சிக்கலாம். ஸோ லைக் யூ கேன் சி, இப்போ குக் டவுன் பண்ணதுக்கப்புறம் பொடி போட்டோன்னா ரொம்ப காரம் வராமல் இருக்கும். ஸோ யூ கேன் சி now it gotten into a darker red color. What I do see, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லவே இல்லை இந்த தொக்கில். நம்ம அவ்வளோ எண்ணெய் போட்டோம், எல்லாம் வந்து குக்கிங் யூஸ் ஆகிடுது. இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஐ வில் ஆட் teaspoon of oil and then நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 minutes அந்த மாதிரி குக் ஆன போகிறோம். அதனால் இப்போ ஹீட்டை வந்து நல்லா குறைச்சிடணும். ஏன்னா திஸ் இஸ் த டைம் மாய்ஸ்சர் போயிட்டதுனால யூ டோன்ட் வாண்ட் இட் டு பர்ன். அதனால் இப்போ ஹீட்டை நல்லா குறைச்சிட்டேன். ஸோ மறுபடியும் மூடி வச்சிடணும். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ கலரணும். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜஸில் தான் வந்து அது அடி பிடிச்சிக்காமல் கரெக்டு பதத்தில் எடுக்க முடியும். இப்போ ஃபைனல் ப்ராடக்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிட்டு பாருங்க. ஆல்ரெடி ட்ரைங் டு இந்த சமயத்தில் தான் நல்லா கலரணும், அடி பிடிச்சிக்காமல் பண்ணிட்டா. This is good. So this is approximately 1 hour from when we started. இவ்வளோ நேரம் ஆகிறதுக்கு காரணம் தக்காளியில் நிறைய ஜூஸஸ் இருக்கிறதுனால டு குக் டவுன் அண்ட் ஹேவ் திஸ் ஆயில் செப்பரேட். அந்த அளவு டைம் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வராது.